வணக்கங்க. நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணில் பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மழைக்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொள்ளு பருப்பும் கொள்ளு ரசமும் செய்யறதுக்குங்க நான் ஒரு கப்புக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இது 100 கிராம் இருக்குதுங்க. இந்த கொள்ளுல முக்கால்வாசி நிறைய கல் இல்லாட்டி தூசி இருக்கு. அதை புடச்சி எடுத்துக்கணுங்க. அப்படி புடச்சி எடுத்து தெரியலனா இந்த மாதிரி ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சிருக்கிற கொள்ளை கொட்டிக்கணும். கொஞ்சம் பெரிய தட்டமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளை தள்ளி விட்டு எங்காச்சும் கல் இருக்குதா அப்படின்னு தேடி இருந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்து போட்டுருணுங்க. இதில் நான் கல்லெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இதை நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ கொள்ளை 2 டைம் கழிஞ்சிட்டு வந்துட்டுங்க. இதில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சுங்க. இதில் 2 தக்காளி போட்டுடுறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்குங்க விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றும் போதுங்க இந்த கொள்ளு பருப்பு நல்லா வெந்துக்கும். இது மூடி போட்டு வச்சுங்க 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடணுங்க. அதுக்கப்புறம் 3 விசில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுறலாம். அப்போ தான் இந்த கொள்ளு நல்லா மசிஞ்சு வேகும். குக்கர் விசில் இறங்கிடுச்சுங்க. குக்கரை திறந்துடலாம். கொள்ளு பருப்பு பாருங்க நல்லா வெந்திருக்கு. நம்ம 2 தக்காளி போட்டிருந்தோம் இல்லைங்களா, ஒரு தக்காளி நம்ம ரசத்துக்கு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சிருக்கேங்க ரசத்துக்காக. இதை இந்த பவுல்லையே போட்டுடலாம். கொள்ளில் இருக்கிற தண்ணியை மட்டும் வடித்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியோட சூட்டுக்கு இந்த புளி நல்லா ஊறிக்கும். இந்த கொள்ளு தண்ணி ஃபுல்லாக வடிச்சாச்சுங்க. கொஞ்ச நேரம் இந்த தண்ணியிலேயே இந்த புளி நல்லா ஊறிட்டு வேக வச்சுருந்த கொள்ளு பருப்பை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு வந்துட்டுங்க. இதில் 10 சின்ன வெங்காயம் தொலைச்சி வச்சுருக்கிறேன். இதை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் இல்லாட்டி ஒரு பாதி பெரிய வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். 3 பல்லுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்குங்க. இதையும் போட்டுடலாம். ஒரு 5-6 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இதை அரைச்சிக்கலாம். அரைக்கும் போதுங்க கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொள்ளு பருப்பை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கணுங்க. வேணும்னா பருப்பு மத்தில் கூட இதே மாதிரி 1-2 கரைஞ்சிக்கலாங்க. இதுக்கு வேணுங்கிறத தாளிச்சு கொட்டிக்கலாம். கொள்ளு பருப்பு தாளிச்சு விட்றக்குங்க அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் ஒரு 5-6 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இங்கே நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா கொள்ளு, இதையும் இதில் உள்ளே போட்டுடலாம். மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாங்க. இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம ரசம் தனியாக வைக்கிறதுனால இந்த பருப்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்க வேண்டியது இல்லைங்க. லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஏகமாக கொதிக்குதுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரசத்துக்கு வேணுங்கிறத தாளிச்சு விட்டுறலாம். 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் 3 வரமிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 5-6 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. புளி நல்லா ஊறிடுச்சு. சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு புளியை கரைச்சிட்டேங்க. இதை நம்ம இதை உள்ளே ஊற்றிடலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். புளிப்பை செக் பண்ணிட்டு வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ ரசத்துக்கு வேணுங்கிறத அரைச்சிக்கலாங்க. இதில் 1 டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு சீரகங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு போட்டுக்கலாம். பாதி வரமிளகாய், 2 கருவேப்பிலை, 4 பல்லுக்கு பூண்டு போட்டுக்கலாங்க. இதை கொஞ்சம் லைட்டாக அப்படியே குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரசம் நல்லா கொதிக்குதுங்க. நம்ம தட்டி வச்சுருந்த சீரக மிளகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மேலால் கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இவ்வளோதாங்க. சூப்பரான கொள்ளு பருப்பும் கொள்ளு ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த குளிர்கால மழை காலத்துக்கெல்லாம் இந்த கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் செஞ்சு பாருங்க. சளியே நம்மளுக்கு பிடிக்காது. உடம்புக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்பு இளைக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாரத்துக்கு 2 நாள் கொள்ளு பருப்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லதுங்க. இந்த கொள்ளு பருப்புல நம்ம பச்சை வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிதுக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சூடான சாப்பாட்டுலிங்க கொஞ்சமாக நெய் விட்டு இந்த கொள்ளு பருப்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த கொங்கு நாட்டு ஃபேமஸான கொள்ளு பருப்பு கொள்ளு ரசத்தை செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.